ஓகே. ஸோ இப்போ வந்து காலம் வந்து பேக் பண்ண காலம்னா என்ன அப்படின்னா, என்ன சொல்றது, இதான் வந்து காலம் டியூப். காலம் டியூப். ஸோ இதோட பார்ட்ஸ் என்னென்னா, இப்படி ஒரு கிளாஸ் டியூப் இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஸ்டாப் காப். ஸோ இது மூலிமா இந்த சால்வெண்ட்டோட ஃப்ளோ வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்ம பைப்பில் தண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இதை போட்டு இப்படி மூடி போட்டோம்னா இது நின்றும். ஸோ இதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இது வந்து நிறைய சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு காலம் வச்சுருக்கேன் நான். ஸோ இது பார்த்திங்கன்னா அதை விட சின்னதாக இருக்கும். சைஸ் தெரியுதா? ஸோ இது இந்த காலத்தை விட இது சின்னது. ஸோ எதை பேஸ் பண்ணி இந்த காலத்தோட சைஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம், எதன் அடிப்படையில் வந்து நம்ம காலத்தை எடுக்கிறோம் அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் காம்பவுண்ட், நம்ம காம்பவுண்ட் வந்து எவ்வளோ லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, ப்ளஸ் வந்து ஒரு ஸ்பாட்டுக்கும் இன்னொரு ஸ்பாட்டுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ சில டைமில் வந்து காம்பவுண்ட் கம்மியாக தான் இருக்கும். மேபி ஒரு 500 mg இல்லை 1 கிராம் இருக்கலாம். ஆனால் ஸ்பாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்கும். இப்படி இருக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்கும், ஒன்றோட ஒன்று இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வைடு காலம் எடுக்கும்போது, வைடு காலம் எடுத்துகிட்டு ஸ்லோவாக ரன் பண்ணணும். ஸ்லோவாக ரன் பண்ணும்போது நமக்கு சிங்கிள் ஸ்பாட்டாக கிடைக்கிற குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து கேப் நிறையா இருக்குது, ஸோ ஒரு கொஞ்சம் இவ்வளோ தூரம் கேப் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை விட கொஞ்சம் சைஸ் அகலம் வந்து சின்னதாக இருக்க காலத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஹைட்டு. இப்போ நான் சிலிக்கா ஜெல் வந்து இதில் நான் போட போகிறேன் அப்படின்னா, நான் இவ்வளோ ஹைட்டும் போடலாம், இவ்வளோவும் போடலாம். ஸோ இதை இதுவுமே வந்து சேம் குவான்டிட்டி, எவ்வளோ கிராம் காம்பவுண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து அந்த ஸ்பாட்ஸ் வந்து எவ்வளோ கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் அதோட ஹைட்டை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப கிட்ட இருக்கும்போது ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும்போது செப்பரேஷன் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த காலம். நான் வந்து 2 கிராம் வந்து ரியாக்டன்ட் போட்டேன். ஆக்சுவலாக நம்ம ஸ்பாட் வந்து ரொம்ப கிட்ட இருக்குது. எப்படின்னா இப்படி இருக்குது. ஸோ மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் பிரைட்டர் ஸ்பாட், கீழே இருக்கிறது வந்து இம்ப்யூரிட்டி. ஸோ அந்த இன்டென்சிட்டி வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்தமாரி காலம் போட்டு பொறுமையாக ரன் பண்ணும்போது கொஞ்சம் ஹைட்டாக தான் பேக் பண்ண போகிறேன் நான். கிட்டத்தட்ட நான் இவ்வளோ ஹைட் பேக் பண்ண போகிறேன். ஸோ பேக் பண்ணிவிட்டு அதை லோட் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ என்கிட்ட கையில் வந்து வேக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பேராஃபில்ம் ஜெல் மாதிரி. ஓகே. ஸோ இது வந்து எதுக்குன்னா, நம்ம ஸ்டாப் காக் போடும்போது என்ன ஆகும்னா, இது ஸ்டக்காகி நின்றோம். ஒன்ஸ் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா அதை உடைக்காமல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படிங்கிறதுனால இந்த ஜெல் மாதிரி இருக்கிறத நான் கொஞ்சம் போட்டுட்டு, ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், எந்த சவுண்டும் கேட்காது. ஓகே. இப்போ இதை வந்து இதில் ஸ்டாண்டில் லாக் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிலிக்கா ஜெல் வந்து அப்படியே நம்ம பேக் பண்ணோன்னா இது கீழே மூடி வந்துடும். ஸோ சில காலம் டியூப்ஸில் வந்து இங்கே சென்டர் லேயர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லேயர் வந்து இருக்கிறப்போ நம்ம வந்து காட்டன் வைக்க தேவையில்லை. ஸோ இப்போ நான் காட்டன் வைக்க போகிறேன். காட்டன் வச்சுட்டு என்கிட்ட ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸ் ராட் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக கிளாஸ். ஓகே, கண்ணாடி குச்சி. ஓகே. ஸோ இதுக்குள்ளே எப்படியே வச்சுருக்கிறேன், ஏன்னா நம்ம காலம் சால்வெண்ட் ஆட் பண்ணும்போது இந்த பஞ்சு வந்து மேலே வந்துடும். இப்படி மேலே வராமல் இருக்கிறதுக்கு அந்த ராடை வந்து உள்ளே வச்சுருக்கேன். ஓகே. ஸோ சிலிக்கா ஜெல்லை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சிலிக்கா ஜெல் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு தேவையான லெவல் வந்தப்புறம் இதை நம்ம நிறுத்திட போகிறோம்.
ஸோ இப்போ நான் என்ன சால்வெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹெக்ஸேன் எத்தில் எஸ்டேட் அப்படிங்கிற சால்வெண்ட் வந்து 20%, அதாவது இல்லை, ஸ்டார்டிங் வந்து 15%, ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது 100 ml 15 ml வந்து எத்தில் எஸ்டேட்டும் 85 ml வந்து ஹெக்ஸேனும் இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த காலத்துக்கு ஒரு 200 ml வந்து தேவைப்படும். ஸோ அந்த 200 mlக்கு என்கிட்ட ஒரு 250 ml மெஷரிங் ஜார் இருக்குது. ஓகே, ஸோ அப்படியே கால்குலேட் பண்ணோன்னா 15%னா 15, 30, 38. இது எத்தில் எஸ்டேட். ஒரு 38 ml வந்து எத்தில் எஸ்டேட் ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது வந்து என்னோடய ட்ரிக்ஸ். என்ன ட்ரிக்ஸ்னால், மேக்ஸிமம் வந்து காலம் போடும்போது பொலாரிட்டி வந்து ரைஸ் பண்ணிட்டே போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5%, 6%, 7% அப்படின்னு ரைஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ நான் வந்து அப்படி ரைஸ் பண்ண மாட்டேன். சால்வெண்ட் வந்து இதனால் என்ன பாசிட்டிவ் அப்படின்னா, சால்வெண்ட் வந்து நம்மளால் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். அந்த ஒரே ரீசனுக்காக தான். ஏன்னா என்கிட்ட சால்வெண்ட் நிறைய கிடையாது. ஸோ இருக்கிறத வச்சு நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதனால் ஒரு 38 ml எத்தில் எஸ்டேட், மீதி இருக்கிறத வந்து ஹெக்ஸேனால் நான் போகிறேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா, இந்த சால்வெண்ட்டை வந்து சிலிக்கா ஜெல்லில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஏர் கேப்ஸ் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா மிசிபிள் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஏர் கேப்ஸ் வந்து வந்துடுச்சுன்னா நம்ம பேக் பண்ணும்போது அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ சால்வெண்ட் கொஞ்சம் 10 முன்னாடி 200 ml சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இது 500 ml தேவைப்படும். நான் முன்னாடி மாற்றி சொல்லிட்டேன். இப்போ அதை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலம் வந்து பேக் பண்ண போகிறோம். இப்போ காலம் வந்து நான் மேலே ஃபுல்லாக ஊற்றி சிரிக்க ஃபுல்லாக ஊற்றி நப்பிட்டேன் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ இதெல்லாமே லூஸ் பேக்கிங்கில் இருக்கும். ஸோ லூஸ் பேக்கிங்னா ஒரு சிலிக்கா ஜெல்லுக்கும் இன்னொரு சிலிக்கா ஜெல்லுக்கும் கேப் இருக்கும். அதை வந்து குறைக்க போகிறேன். அதுக்காக டேப் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து கிளாஸ் ராட் வச்சு டேப் பண்ணுவாங்க, இல்லை வேறு ரப்பர் மெட்டீரியல் ஏதாவது வச்சு டேப் பண்ணுவாங்க. ஸோ நான் கையிலே டேப் பண்ணுறேன். ஏன்னா கையில் டேப் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். முன்னாடி நான் வந்து ரப்பர் அப்புறம் கிளாஸ் ராட் இதெல்லாம் வச்சு டேப் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதில் வந்து அவ்வளோ காம்பேக்ட் ஆன மாதிரி தெரியல. ஸோ இப்படி பண்ணும்போது கொஞ்சம் காம்பேக்ட் ஆச்சு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக இப்படி பண்ணும்போது கை வலிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக ஓகே. ஸோ இப்படி டேப் பண்ணும்போது கீழே வந்து சால்வெண்ட் ஃப்ளோவில் இருக்கணும். ஃப்ளோவில் இருந்தால் தான் அது வந்து நல்லா பேக் ஆகும். ஸோ காலம் பேக் பண்ணி முடித்தாச்சு. ஸோ சால்வெண்ட் வந்து இங்கே நிறுத்தி வச்சுருக்கேன்.
ஆக்சுவலி நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா இந்த லேயர். ஸோ இது பக்காவாக பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹைட்டுக்கு நான் பேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஸ்லரி மேக் பண்ணோம்னா மேபி நமக்கு இவ்வளோ ஹைட் வரும். ஸோ இது பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஓகே.